என்ன மாதிரி யாராவது இருக்கீங்களான்னு எனக்கு தெரியல. ஏன்னா செடியை வந்து எங்கேயாவது ரோட்டில் அழகா இருந்துச்சு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆட்டே போட்டு வந்துடுவேன். ரோட்டில் சைடில் தாங்க போட முடியும், வீட்டு சைடெலாம் போட முடியாது. அந்த மாதிரி ஒரு வீட்டுக்கிட்ட இந்த மாதிரி பூச்செடி வச்சுருந்தாங்க. பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது. செடி கேட்க அவங்கக்கிட்ட தயக்கமாக இருந்தது. அதனால் நான் ஒரு குச்சியை மட்டும் செடியிலேருந்து ஆட்டையே போட்டுட்டு வந்துட்டேன். அப்புறம் இந்த குச்சி வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்களா, இந்த பூ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. திருடன மாங்காய்க்கு தான் ருசி அதிகன்ற மாதிரி தெரியாமல் உடச்சிட்டு வந்த குச்சிக்கு தான் பூ அழகாக இருக்குன்ற மாதிரி ஒரு கதையாயிடுச்சு. இது வந்து காகித பூச்செடி தாங்க. அந்த பூச்செடியை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அதனால் ஒரு குச்சி மட்டும் உடச்சிட்டு வந்துட்டேன். அங்கே வந்து காம்பவுண்டுக்கு வெளியே வச்சுருந்தாங்க. நான் வந்து காம்பவுண்டுக்குள்ளே வச்சுருக்கிறேன். இது பாருங்கள், எங்கள் வீட்டு அட்டை போட்டிருக்கோம். அதுக்கு வந்து அட்டை மேலே ஏற்றி விட்டுட்டேன். கொஞ்சம் நல்லா வளர்ந்து வந்துருச்சு. அதனால் கம்பி போட்டு இழுத்து கட்டியிருக்கேன். ஏன்னா அது அட்டை ஃபுல்லாக படரணுன்ட்டு. படர்ந்தால் இன்னும் சூப்பராக இருக்குல்ல. இப்போ கொஞ்சம் வந்திருக்கு, அதை மட்டும் உங்களுக்கு காட்டியிருக்கேன்.